எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கைய காசையாடை பதிகத்தில் 9வது பாசுரம். பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுக்குவோ. பந்திருக்கும் மெல் விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரருக்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இது பாட்டு. வந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மாறும் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரருக்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படிங்கிறது பாட்டு. பாட்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பந்திருக்கும் மெல்விரலால்னா அதான் அப்பெல்லாம் பூப்பந்து ஆடுறதுன்னு ஒன்று, அந்த பெண்களுக்கான விளையாட்டு. அது அந்த பூவில் பந்தை கையில் வச்சுட்டு இருப்பாளாம். அது பூ இருக்கு, பந்து எது பூ எதுன்னு தெரியாது. அவ்வளோ பூ கை மென்மையாக இருக்குமா. அதான் பந்திருக்கும் மெல் விரலால், பந்தை எடுத்து கையில் வச்சுருக்கிற மென்மையான விரல்களை கொண்டவள் அப்படின்னு. பாவை பனிமலரால், பாவைனா பெண்ணிங்க, பனிமலரால்னா பனியில் மலரக்கூடிய இது புஷ்பம் தாமரை தான் சொல்லுவாங்க. பனிமலர்ன்றது தாமரை தான். அதுதான் பனிமலர் காலேஜ் கூட இது பண்ணிருக்காங்க. பனிமலர்ன்றது தாமரையை குறிக்கும். மலராள்ன்றது அவங்க வச்சிருக்கிறது கிறிஸ்டின் இதில் வச்சிருக்காங்க போல, அது தெரியல. ஆனால் பனிமலர்ன்ற வார்த்தை தாமரை தான் குறிக்கும். பனிமலராள் அந்த மாதிரி அந்த தாமரையில் அமர்ந்திருப்பவள். வந்திருக்கும் மார்வன், அவ அந்த 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 அப்படிப்பட்ட மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் மார்பை உடையவன். இருக்கும் மார்வன்னா மார்பை உடையவன். இருக்கும் மார்வன், அப்படிப்பட்ட அந்த பூ போன்ற பூ போன்ற விரல்களை உடைய, பூப்பந்தை கையிலுடைய பூ போன்ற விரல்களை உடைய மகாலட்சுமி குடியிருக்கும் மார்பை உடையவன். நீலமேனி மணிவண்ணன், நீலமேனினா பெருமாளோட அந்த மகாவிஷ்ணுவோட நிறமே அந்த நீல நிறம் இருக்கு இல்லையா, அதான் ராமர் கலர்னுவாங்களே, அது நீலமேனின்றது பெருமாளோட மேனியுடைய கலரே அதான். கருப்பு இல்லை, சிகப்பு இல்லை, கருப்புல சற்று நீலம் பாஞ்ச மாதிரி இருக்கும். நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும். அந்தரம் இந்த இடத்துல மேலுலகம், வானுலகம்னு வச்சுக்கணும். வானுலகம்ன்றது தேவருலகம். அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய், அந்தரத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா இந்திரன். அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த, அதான் சொல்றாங்க, நாயகனாய் அமைந்த இந்திரருக்கும் தம்பெருமான், அவருக்கும் பெருமானா இவர். இந்திரருக்கும் ஈசனா, வானோர்களுக்கு ஈசன் இந்திரன், இந்திரனுக்கு ஈசன் மகாவிஷ்ணு அப்படின்ற. இந்திரருக்கும் தம்பெருமான் யாருன்னா எவ்வுள் கிடந்தானே. இங்க திருவள்ளூர்ல படுத்துட்டு வீராக பெருமாள்ன்ற இந்த இடத்துல இந்திரருக்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. வீராக பெருமாள் தான் இந்திரருக்கும் பெருமாள். வானவர்களுக்கு ஈசன் இந்திரன், இந்திரனுக்கு ஈசன் மகாவிஷ்ணு ஆகிய திருவள்ளூர்ல படர்ந்துருக்கிற வீரராக பெருமாள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதான் அந்த பாட்டோட அர்த்தம். என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, பூப்பந்தை கையில் வைத்துக் கொண்டுள்ள மெல்லிய விரல்களை உடையவள், பனியில் பூக்கும் குளுமையான தாமரையில் அமர்ந்திருப்பவள், அப்படிப்பட்டவள் உறையக்கூடிய இடமாக கொண்டுள்ள மார்பை உடையவன். யாரு? மகாலட்சுமி உரைகின்ற இடமாக மார்பை கொண்டவன் மகாவிஷ்ணு இல்லையா. மகாலட்சுமி உறைவிடமாக உள்ள மார்பை உடையவன் மகாவிஷ்ணு உடையவர். நீலோற்பவ மலரின் நிறத்தை உடையவன். நீலோற்பவ மலர் தான் அந்த கரண்டில் டிசம்பர் கலர் நேராக பூசல், டிசம்பர் பூ கலர் தான் பெருமாளோட கலர். நீலோற்பவ மலரின் நிறத்தை உடையவர். அதுக்கடுத்து அந்தரத்தில் வாழும், அண்டத்தில் உள்ள சூரியன், சந்திரன், இந்திரன், நவகிரகங்கள் என காற்று என அனைத்துக்கும் தேவர்களுக்கும் அரசனாக இருக்கிறது யாரு? இந்திரன். இந்திரன் தான் அந்த அண்டத்துக்கே தலைவனா இருக்கான். அந்த இந்திரர் தானே
அந்த இந்திரனுக்கும் தலைவனாய் விளங்குபவன் பெருமாளாம். அது யாருன்னா திருவள்ளுவர்ல சாதிச்சுட்டு இருக்க வீரராக பெருமாள் அப்படின்ற மகாவிஷ்ணுன்றார். அது திருவள்ளுவர்ல இந்த இடத்துல திருவள்ளுவர் குறிப்பிட்டு சொல்றார். திருவள்ளுவர்ல சாதிச்சுட்டு இருக்கிற வீரராக பெருமாளே அப்படின்னு சொல்றார். நாளைக்கு 10வது பாட்டு சந்திப்போம். 10வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.